தூத்துக்குடியில் பல இடங்களில் மழைநீர் வடிந்தாலும் ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜன், தூத்துக்குடியோட தற்போதைய நிலை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மிஸ். அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்வா புயல் காரணமாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவிலிருந்தே மிதமான மழையும் பொழிவுடன் தூத்துக்குடி காணப்பட்டது. மேலும் நேற்று இரவு தான் இந்த மழை என்பது தற்போது நின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி முக்கிய பகுதிகளில் மட்டுமே தண்ணீர் வடிந்த நிலையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாப்பிளையூரணி பகுதிகள், கேடிசி நகர், முத்தமால் காலனி, முனியசாமிபுரம், கேவிகே சாமி நகர், காமராஜர் நகர் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகள் அனைத்திலுமே இந்த மழைநீர் என்பது சூழ்ந்துதான் காணப்படுகிறது. நம்ம நிற்கக்கூடிய பகுதி கேடிசி நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பகுதியில் வசித்து வரும் குடும்பங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் கூட வீட்டிலே ஒரு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே பால் அனைத்துமே அங்கங்கே வாகனத்தில் அவர்கள் ஒவ்வொரு வீடாக விநியோகம் செய்யக்கூடிய ஒரு இதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா இவர்கள் இந்த தண்ணீரை கடந்து சென்று தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று இப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த தெருவின் முக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மோட்டார்கள் வைத்து தண்ணீரை அகற்றும் பணி என்பது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்று வருகிறது. ஆனால் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மழைநீரை அகற்றும் பணி என்பது பெரிய ஒரு சவாலாகத்தான் அமைந்திருக்கிறது. நேற்று இரவு வரை மழை பெய்ததால் தண்ணீரை அகற்றும் பணி என்பது மிகவும் ஒரு எளிதல்ல. ஆனால் தற்பொழுது இப்போ நேற்று இரவு மழை நின்றவுடன் துரிதமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 45 இடங்களில் மோட்டார் பம்புகள் மூலியமாக தண்ணீர்கள் 17 வழித்தடங்கள் மூலியமாக கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் தற்பொழுது உருவாகி உள்ளது. இதனால் மழைநீர் ஒரு பகுதியை வெளியேற்றும் நிலை வெளியேறி கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் மாப்பிளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் இருக்கக்கூடிய அங்குள்ள வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தண்ணீரும் தேங்கி இருப்பதால் அங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் அங்கங்கே மோட்டார்கள் பம்புகள் வைத்து தண்ணீரை அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 2 தினங்களாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. மேலும் இந்த தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் அவதியுற்று வருகிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். உடனடியாக இந்த தண்ணீரை அகற்றினால் எங்கள் வாழ்க்கை வாழ்வதால் மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு வரும் என்பது அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் ஆங்காங்கே வடிகால் அமைப்புகளும் சரியாக பராமரித்தால் இந்த தண்ணீரை தேங்காத அளவுக்கு வருங்காலங்களில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தற்போது தெரிவித்து வருகிறார்கள். தூத்துக்குடி நகரின் முக்கிய விஷயங்களை பகிர்ந்துள்ளமைக்காக நன்றி ராஜன்.